ஒரு பக்கம் இங்கே தர்ஷன் சும்மா இல்லாமல் போயிட்டு நான் பார்கவியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி குதிச்சு போக அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அன்புக்கரசி நேராக மேலே போயிட்டு அந்த ரூமில் வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்கவி கிட்டே இவர் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பூட்டிட்டு அவங்க அக்கா அறிவுக்கு கால் பண்ணி, இந்த தர்ஷன் பையன் நான் நல்லா ஏமாற்றிட்டு இருக்கான், நீ உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டு ஒரே அலப்பறையை கூட்டுறாங்க. அது தெரியாமல் இந்த தர்ஷன் பையப்பில் ரொம்ப தேங்க்ஸ் பார்கவி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவேன்னு நினைக்கல அப்படி இப்படின்னு ஃபீலிங்கை கொடுத்துட்ருக்குது. பார்கவியும் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க பூட்டு வந்து கரெக்டாக வந்து தர்ஷன் தெரிஞ்சுக்கிறாரு. அன்பு நீ தான் கதவு பூட்டிக்குன்னு தெரியும், ஒழுங்கு மரியாதையை திறந்து அப்படின்னு சொல்கிறாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அன்பு அப்படியே வீராவேசமாக நிற்குது. இன்னொரு பக்கம் நந்தினிக்கு இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறாரு. அப்புறம் நந்தினிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தர்ஷன் வந்துட்டு மேலே பார்கவியை பார்க்கறதுக்கு போயிருக்கான். இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்க, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போ, என்னால் இப்போ போக முடியாது, நான் கதிர் கூட துணிக்கடையில் இருக்கேன்ற மாதிரி நந்தினி ஜனனிக்கு கால் பண்ணுறாங்க. ஆட்டோவில் இவங்களுக்கு கிளியராகவே கேட்க மாட்டேங்குது. ஆனாலும் ஒரு வழியாக வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அந்த கதவை திறக்கிறதுக்கு இது பண்ண ஜனனி தடுத்து நிறுத்த ஜனனி கழுத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அறிவுக்கரசி இங்கே பாரு, இவ்வளோ கண்டி அந்த தர்ஷன் இன்னும் அந்த பார்கவி நான் போட்டுத்தெல்லாம் விடவே மாட்டேன், நந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணாலும் பண்ணிடுவேன்ற மாதிரி கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணி தான் பாரேன், நீ இங்கே இருக்கவே மாட்டா, அதுக்குள்ளே உன்னை உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு ஜனனி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தர்ஷன் உள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. தர்ஷன் காப்பாற்றப்படுவாரா, என்ன நடக்க போகுதுன்றத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பொறுத்திருந்து பார்க்கலாம். எதுக்கு தர்ஷனுக்கு இந்த வேண்டாத வேலை, ஏற்கனவே இருக்கிற ஏழை இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.